ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் டிஎன்பிஎஸ்சிக்காக படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, யூனிட் 7ல நான் இந்த இதை வந்து எதை பார்த்து ரெஃபர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, துருவம் அகாடமில வந்து வரிசையா போட்டிருக்காங்க. நீங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் வந்து இதுல வந்து உங்களுக்கு என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, இதுல வந்து இத்தனை பாட்டு இருக்குது. ஓகேங்களா? இதை வந்து நம்ம எப்படி வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ இந்த பாட்டை பார்த்த உடனே ஒரு நாலடியாரு சமண முனிவர்கள் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, கல்வி கரையில கற்பவர் நாள் சில. அதாவது நீ சம்மணம் போட்டு சம்மணம்னா என்னதுன்னா சமண முனிவர்கள் அப்படியே அமைச்சுக்கோங்க. நீ சம்மணம் போட்டு நீ உட்கார்ற. ஓகேங்களா? இப்ப நான் சம்மணம் போட்டு உட்கார்ந்துட்டேன். ஓகேங்களா? கல்வி அப்படிங்கிறது வந்து எனக்கு என்னது கரை இல்லாம இருக்குது. எல்லாருக்குமே கல்வி அப்படிங்கிறது கரையே இல்லாம இருக்கும். அதாவது எல்லையே இல்லை. ஓகேங்களா? சோ ஆனா கற்பவர் நமக்கான படிக்கிற டைம் வந்து எங்களுக்கு கம்மியா இருக்குது. சோ அதனால தயவு பண்ணி என்ன பண்ணுங்க, பாலையும் நீரையும் வந்து தனித்தனியா பிரிச்சு படிக்கிற மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, டிஎன்பிஎஸ்சிக்கு நல்லபடியா படிங்க. அது சம்மணம் போட்டு உட்கார்றது அப்படின்னு சம்மணம் போட்டு நான் உட்கார்றேன். சோ அப்ப இந்த பாட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வைப்புலி கோட்படா வாய் தேன் கேடிலே. அப்புறம் வைப்புலினா என்னன்னா அந்த பொருள் சேமிக்கக்கூடிய இடம். ஓகேங்களா? சோ அப்ப என்ன பண்ணுங்க, நீங்க என்ன பண்ணுங்க, சம்மணம் போட்டு பொருள் சேமிக்கிற இடத்துல போய் உட்காருங்க. ஓகேங்களா? அதுதான் இதுக்கான வந்து ஒரு ஷார்ட்கட். நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாம அப்படி உட்காரும் போது அரசர் வந்து வராரு. வந்த உடனே என்ன சொல்றாரு, அம்மா உன் பிள்ளைக்கு நீ என்ன சேர்க்கணும், கல்வியை மட்டுமா சேர்த்து வைமா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க. அதை தவிர வேற எந்த செல்வமே கிடையாது, அதனால சேர்த்து வச்சுக்கோ சரியா அப்படின்னு சொல்லி சம்மணம் சம்மணம் போட்டு அந்த வைப்புலி பக்கத்துல உட்காரணும் அப்படின்னு சொல்லி அமைச்சுக்கோங்க. அது வந்து நான் இப்ப நீங்க வந்து சம்மணம் போட்டு நீங்க உட்காருறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு நாய் பக்கத்துல வந்துரும், ஈ பக்கத்துல வந்துரும். அதனால என்ன பண்ணுங்க, சரி போங்கப்பா நான் வாய்க்காலே போய் உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, வாய்க்கால்ல போய் உட்காந்துருவீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்க சம்மணம் போட்டு உட்காருறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் படிக்காதவங்கன்னு வச்சுக்கோங்க. நான் கல்லாமே இருக்கேன். ஓகேங்களா? படிக்காமலே இருக்கேன். ஆனா நான் வந்து யாராவது ஒருத்தவங்க படிக்கும் போது அவங்க கூட சேர்ந்து நான் சம்மணம் போட்டு நான் உட்கார்ந்தேன் அப்படின்னா, எனக்கு வந்து எப்படி இருக்கும்னா, இப்ப பாதிரிப்பூன்னு இதுவும் ஒரு ஷார்ட்கட். ஓகேங்களா? பாதிரிப்பூ எப்படின்னா, அது வந்து ஒரு பாத்திரத்துல நம்ம அந்த பூவை போட்டு வச்சோம் அப்படின்னா, அந்த பூவோட மனம் வந்து அந்த தண்ணியிலயும் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த தண்ணி வந்து சுத்தமாயிரும். ஓகேங்களா? அது மாதிரி நீங்க எல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா, உங்க கூட சேர்ந்து நானும் படிச்சேன் அப்படின்னா, நானும் அதே மாதிரி சுத்தமாயிருவேன், நல்லா படிச்சிருவேன், நல்லா இது பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஓகேங்களா? இது வந்து எப்படின்னா மலைமிசை தலைமிசை. அதுக்கப்புறம் இது வந்து இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நீங்க சம்மணம் போட்டு நீங்க உட்காரும் போது ஒரு விஷயத்த பாக்கீங்க. ஓகேங்களா? மலைய பாக்கீங்க. மலை மேல என்ன இருக்குது, நிலா நில ஒரு சந்திரன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி சமணம் போட்டு உட்காந்து பாருங்க, யானை இருக்கு. யானை மேல என்ன இருக்குது, யார் இருக்கா அப்படின்னா அரசர். இவங்க யானை மேல இருக்கிற அரசருக்கும் என்ன என்ன அந்த இறப்பு அப்படிங்கிறது வரத்தான் செய்யும். எல்லாமே இதெல்லாம் சமணம் போட்டு உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இப்படி சமணம் போட்டு உட்காந்து பார்க்கும்போது பெரியவருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை பாருங்க. பார்க்கும்போது அவங்க வந்து எப்படி எப்படி இருக்கும் அப்படின்னா, அது வந்து பெரிய மாதிரி பெரிய என்ன ஆகணும், வளர்ந்துகிட்டே இருக்கும்.